என்னடா மீன் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஃப்ரெஷ்ஷாக மீன் அப்படியே கடல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே வச்ச மாதிரி இருக்குது. ஐஸில் வச்சாலும் மீன் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பார்க்கவே அந்த லுக்கு தெரியுது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி. ஸோ இது மட்டும் கிடையாதுங்க, மீன், மட்டன், சிக்கன் எல்லா ஐட்டமும் இருக்கும். அது போக குழந்தைங்களுக்கு விளையாடக்கூடிய இடமும் இருக்குது, விளையாடுறதுக்கான பொருட்களும் நிறையவே இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே A to Z இங்கே வந்து நம்ம வாங்கிக்கலாம். அந்த மாதிரி காய்கறியிலேருந்து ஆரம்பித்து குழந்தைங்களுக்கு தேவையான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்துல நம்ம வாங்கலாம். இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சூப்பரான விளாக் தாங்க. எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் ராஜாஜி நகரில் இருக்கக்கூடிய லூலு மார்க்கெட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். அக்டோபர் மாதம் லூலு மார்க்கெட் இங்கே பெங்களூரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பெங்களூரில் பிக்கஸ்ட் மால் அப்படின்னா இப்போ லூலு மார்க்கெட் தாங்க இருக்குது. லூலு மார்க்கெட் உள்ளே என்ட்ராகும்போது கிட்டத்தட்ட மணி 3 ஆயிடுச்சு. ஸோ இப்போ காரை வந்து பார்க் பண்ணுறதுக்காக பார்க்கிங் ஏரியாக்குள்ளே போயிட்டுருக்கோம். நாங்கள் கிட்டத்தட்ட 3 மணி ஆயிடுச்சுன்றதுனால மத்தியானம் சாப்பாடு சாப்பிடல, நேரடியாக ஃபஸ்ட்டு லஞ்சை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு மேலே வந்து ஃபுட் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம். ஸோ அந்த வீடியோலாம் அடுத்தாப்பில் போடுறேன். இப்போ லூலு மார்க்கெட்டை மட்டும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். லூலு ஹைப்பர் மார்க்கெட்டை பற்றி பேசிக்காக தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூலு மார்க்கெட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா அபுதாபியில் தான் இருக்குது. லூலு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது கிட்டத்தட்ட 22 நாடுகளில் இருக்குது. இப்போ இந்தியாவிலேயே 2ஆவதாக நம்ம பெங்களூரில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து திருவாண்டரத்தில் இருக்குது. லூலு மால்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, அட்ராக்டிவாக இருக்குது. அந்த லைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சீலிங்கில் அந்த லைட்டு, அப்புறம் அவங்க பண்ணியிருக்க டெக்கரேட்டிவ்லாம் இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பக்காவாக இருக்குது. இதில் 4 ஃப்ளோர் இருக்குது. அதில் வந்து 132 கடைகளுக்கு மேலே இருக்குது நமக்கு. ஸோ இதில் நீங்கள் லூலு ஹைப்பர் மார்க்கெட் ஒரு சைடில் ஃபுல்லாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது தவிர சின்ன சின்ன மெயின் கடைகள் எல்லாமே வந்து ஓரத்தில் இருக்குது. இப்போ போன மாதம்தான் இது ஓப்பன் ஆகிருக்கிறதுனால இன்னும் நிறைய கடைகள் ஓப்பன் ஆகாமல் இருக்குது. ஆனால் மால் வந்து ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட நம்ம துபாயில் பார்க்குற மாதிரியே அவங்க செட்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த லூலு மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம உள்ளே போயிட்டாலே அப்படியே துபாயில் இருக்கிற ஒரு ஃபீலிங் நமக்கு வருது. ஏன்னா அதே மாதிரியான செட்டிங்ஸு இங்கே கிடைக்காத ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. கான்டினென்டல் ஃபுட் எல்லாமே கிடைக்கிது. அதே மாதிரி எல்லா வகையான ப்ராடக்ட்டும் இங்கே ஒரே கடையில் நம்ம வாங்கிக்கலாம். பொருட்கள் வாங்கணுன்ற அவசியம் கூட இல்லை, வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாலே போதுங்க. அந்த அளவுக்கு நல்ல டைம் பாஸ் ஆகும். ரொம்ப சூப்பராக இருக்குது, ஹைஜீனிக்காக இருக்குது, ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்க. விண்டோ ஷாப்பிங் அப்படின்னாலே யாருக்கும் பிடிக்காமல் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லேடிஸ்க்கு பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பிடிக்கும். ஷாப்பிங் பண்ணுறோமோ இல்லையோ விண்டோ ஷாப்பிங் ரொம்ப பிடிக்கும். அந்த வகை தாங்க நானும். ஷாப்பிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க என்னை திட்டிடாதீங்க, எனக்கு பிடிக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே வந்து செட்டிங்ஸு, இன்டீரியர் ரொம்பவே பக்காவாக இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளார்ஸும் ஒவ்வொரு இடமும் நம்ம நின்று ஃபோட்டோஸ் எடுக்கவும் சரி, பார்த்து ரசிக்கவும் இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குங்க. சுற்றி வர பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப கூட்டமும் இல்லை, நார்மலாக மக்கள் வந்துகிட்ருக்காங்க. இந்த இடம் ரொம்ப நிதானமாக நின்று பார்க்குறதுக்கு எப்படியும் ஒரு ஹாஃப் டேவாவது உங்களுக்கு தேவை. ஏன்னா இந்த இடம் நம்ம சூப்பர் மார்க்கெட் மட்டும் கிடையாது, ஃபுட் கோர்ட் மேலே இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கூடிய ஏரியா தனியாகவே இருக்குது. அது செம பக்காவாக இருக்குது. அதை பற்றின வீடியோஸ் அடுத்தது டீட்டெயிலாக நான் கொடுக்குறேன். நேராக ஃபுட் கோர்ட் போயிட்டு நாங்கள் கீழே இறங்குறோம். அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்தது லூலு ஃபேஷன் ஸ்டோர் தாங்க. இது 2nd ஃப்ளோரில் இருக்குது. அதுக்கு போகலாம் அப்படின்ட்டு தான் உள்ளே என்ட்ராக போகிறேன். ஸோ சைடில் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான பொருட்கள், நீங்கள் விரும்பக்கூடிய பிராண்டட் ஐட்டம்ஸும் இங்கே வச்சுருக்காங்க. அதுவும் நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத சுற்றி வர நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசு, ஏன்னா ஒரு இடத்தையும் நான் விட்டுறக்கூடாது அப்படின்றதுனால இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து பார்க்கலாம். லூலு மார்க்கெட்டோட சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லா வகையான ஐட்டம்ஸும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன அப்டேட் ஆகுதோ இங்கே வந்து கிடைக்கும். மளிகை சாமான் மட்டும் இங்கே கிடையாதுங்க. வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும், அதாவது வீட்டை அழகுபடுத்தக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரானிக் ஐட்டமாக இருந்தாலும் சரி, இங்கே வந்து எல்லாமே கிடைக்கும். A to Z இங்கே வந்து நம்ம வாங்கிக்கலாம். ரேட் வந்து மற்ற மால்களை விட மாலில் போய் வாங்கணும் அப்படின்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே ரீசனபிள் ரேட்டாக தான் இருக்குது எல்லா ஐட்டமே பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம இங்கே பார்த்துட்ருக்கிறது லுலு ஃபேஷன் ஸ்டோரில் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து முழுக்க நம்ம வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருட்கள், வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள், மொபைல் ஐட்டம்ஸு எல்லா பொருட்களுமே இங்கே இருக்குது. வாங்க இதை கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இது வால்க்கு ஒட்டக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னா வால் ஸ்டிக்கர்ஸ் நிறையவே கிடைக்கிது. அதுவும் இங்கே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ரீசனபிள் ரேட்டில் எல்லாமே இருக்குது. விதவிதமான ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் பார்க்கவே கண்ணை கவர்ற மாதிரி ஒவ்வொரு ரோஸும் ஒவ்வொரு ஃப்ளவரும் ரொம்பவே அழகாக இருக்குது. கேண்டில் எங்கள் பக்கத்துலேயே இருக்கிறதுனால அந்த லுலு மார்க்கெட்டே ரொம்பவே சூப்பராக மணக்குதுங்க. அது உள்ளே என்ட்ராகும் போதே மைண்ட் அப்படியே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருக்குமே ஏற்ற மாதிரி இருக்குது. ஸோ ஹேண்ட்பேக், பர்ஸு, லேடிஸ் ஐட்டம்ஸும் சரி, ஜென்ஸ்க்கு உள்ளதும் எல்லா ஐட்டமும் விதமாக வச்சுருக்காங்க. கல்யாண பொண்ணுக்கு தேவையானதோ அல்லது ஆஃபீஸ் போகிறவங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸும் இங்கே இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டாய்ஸ் இருக்குது. எல்லா வயசுக்கும் ஏற்ற மாதிரி டாய்ஸ் வச்சுருக்காங்க. குழந்தைங்கள்லாம் உள்ளே போயிட்டால் நிச்சயமாக அது யூஸ்ஃபுல்லான டாய்ஸும் இருக்குது. அதாவது விளையாட்டுக்கு மட்டும் இல்லாமல் அறிவுபூர்வமான டாய்ஸும் இங்கே வச்சுருக்காங்க. ஒரு சில இடங்களில் ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் ரொம்பலாம் அதிகமான ஆஃபர்ஸ் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு நார்மலான 10%, 15% இந்த மாதிரியான ஆஃபரில் இருக்குது. ஸோ இப்படி இறங்கி வந்தோம் அப்படின்னா குக்கீஸ் வாசனை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னடா அது அரேபியன் ஸ்மெல் வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்தா பக்கத்துலேயே வந்து அரேபியன் சூக் இருக்குது. இங்கே வந்து அத்தர், அப்புறம் வந்து ஊது எல்லாமே இங்கே கிடைக்கிது. ஸோ செம்ம வாசனையாக இருக்குது. இதுவும் வந்து இந்த மாலில் ஃபுல்லாக போட்டுட்ருக்காங்க. ஊதில் இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதுலேயும் ஆஃபர் போயிட்டுருக்கு. தேவைன்னா நம்ம போய் வாங்கிக்கலாம். நம்ம உள்ளே என்ட்ராயாச்சு. லுலு மார்க்கெட்குள்ளே வந்துட்டோம். ஸோ உள்ளே வந்து ஸ்பைசஸ், எல்லா வகையான ஸ்பைசஸும் வச்சுருக்காங்க. லூஸ்லேயும் இருக்குது, உங்களுக்கு பிராண்டடாகவும் அவங்க பேக் பண்ணி சீல் பண்ணி நீட்டாகவும் இருக்குது. எல்லாமே ரொம்ப ஹைஜீனிக்காக நல்லா நீட்டாக கவர் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். மளிகை சாமான்கள்லேருந்து ஆரம்பித்து வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல நம்ம வாங்கலாம்.
பக்கத்தில் உள்ள எல்லா நட்ஸ் ஐட்டமும் இங்கே நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி கிஃப்ட் ரேப்பும் பண்ணி கிஃப்ட் பேக்காகவும் பண்ணி கொடுக்குறாங்க. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ், அதுவும் எல்லா நாட்டில் உள்ள ஃப்ரூட்ஸும் இங்கே நமக்கு கிடைக்கும். எல்லாத்தையுமே ஹைஜீனிக்காக பேக் பண்ணி நீட்டாக இருக்குது. காய்கறிகளில் இல்லாததே இல்லை அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸுங்க. எங்கேருந்து தான் கொண்டு வந்து இதெல்லாம் சேர்த்துருக்காங்களோ தெரியல. எல்லா ஐட்டம்ஸும் இங்கே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. க்ரீன் வெஜிடபிள்ஸும் சரி, க்ரீன் லீவ்ஸும் சரி பக்காவாக வச்சுருக்காங்க. ஸோ பாருங்கள், குமிஞ்சு கிடக்கு. மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஃபுட் ஐட்டம்ஸும் இருக்குது. சிக்கன், மட்டன், வெஜ்ஜு, நான்வெஜ் எல்லா ஐட்டம்ஸும் இங்கே இருக்குது. ஸோ அப்படியே கொண்டு போய் வீட்டில் நம்ம சமைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது பேச்சுலர்ஸ்க்கெலாம் குக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இங்கேருந்து வாங்கிட்டு போய் நம்ம வெறும் சாதம் மட்டுமோ அல்லது சப்பாத்தி மட்டும் செஞ்சுட்டா போதும், இதை தொட்டே சாப்பிடலாம். ஃப்ரெஷ் மீட்டு பாகமாக வச்சுருக்காங்க. அது தனித்தனியாக இருக்குது. நம்ம தேவையானதை பார்த்து வாங்கிக்கலாம். இது எல்லாமே நம்ம வெளிநாட்டில் தான் பார்த்துருக்கோம். இதை இங்கே நம்ம இந்தியாவில் லூலு மார்க்கெட்டில் தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒவ்வொரு பாட்டும் ரொம்பவே சுத்தம் பண்ணி நீட்டாக அதை பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அதை பார்த்த உடனே நமக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. மீன், எல்லா வகையான மீனும் இங்கே கிடைக்கிது. உங்களுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பார்க்குறதுக்கே நல்ல சக்கச்சவேர்னு நல்ல ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது உங்களுக்கு. ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஃபிஷ் வச்சுருக்காங்க. சீ ஃபுட்டில் ஃப்ரோசன் ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க. டின் ஐட்டமும் டூனா ஃபிஷ் ஐட்டம்ஸும் இருக்குது. கடையில் இருக்கிறோன்ற ஒரு வாடை கூட தெரியல, நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அதே மாதிரி அடுத்தாப்புலேயே உங்களுக்கு ஸ்கூல் ஐட்டம்ஸு, குழந்தைங்களுக்குள்ள ஐட்டம் எல்லாமே இங்கே கிடைக்கிது. நம்ம எல்லாத்தையும் ஓரளவு ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டோம். இப்போ வரும்போது பசிக்குது அப்படின்னாலும் நமக்கு விதவிதமான பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ், கேக் ஐட்டம், பிரெட் ஐட்டம்ஸ், டோனட்ஸ், குக்கீஸ், பஃப் ஐட்டம் அப்பப்பா சொல்லவே முடியலங்க. அவ்வளோ வகையான ஐட்டம்ஸும் இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது. நம்ம வாங்கிக்கலாம். பெங்களூரில் இல்லாதவங்க அல்லது இந்த இடத்துக்கு போக முடியாதவங்களுக்கு ஓரளவு இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணி காட்டியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். துபாயிலேருந்து மெயினாக நிறைய பேர் இந்தியாவுக்கு வர்றவங்க கையில் லூலு பேக் இல்லாமல் இருக்காது. அதே லூலு இப்போ நம்ம பெங்களூர்லேயும் இருக்குது அப்படின்னும் போது மனசுக்கு ரொம்பவே ஆனந்தமாக இருக்குது. ஓரளவு லூலுவை ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வீட்டுக்கு கிளம்புற டைம் ஆகிடுச்சு. ஸோ கீழே இறங்கி வரும்போது மசாலா சாய், இல்லை காரசாரமான மசாலா சாய் போட்டிருக்காங்க. அதையும் குடிச்சிட்டு ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு அந்த லைட் செட்டிங்ஸை நைட்டோட பார்க்கும்போது வியூ ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நைட்டு லைட்டிங்கில் இந்த மால் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பகலில் வரும்போது இந்த பீகாக் நம்ம பார்த்துருப்போம், ஃபுல்லாக ஃப்ளவர்ஸால் ஆனது. இப்போ லைட் செட்டிங்கோடு பார்க்கும்போது இன்னுமே அழகாக இருக்குது. கார்டன் சிட்டியில் இந்த ஃப்ளவர் செட்டிங்கோடு சேர்ந்த பீகாக் இன்னுமே அட்ராக்டிவாக இருக்குது. கண்ணாடி பழுங்கி மாதிரி மின்னுது. இதுக்கு நடுவில் குழந்தைங்கள்லாம் நின்று அந்த பார்க் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளார்ஸு, பட்டர்ஃப்ளைலாம் லைட் செட்டிங்கோட பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ ஃபுல்லாகவே லூலு சூப்பர் மார்க்கெட் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் குழந்தைங்களுக்கான கிட்ஸ் கேம்ஸ் ஏரியாவை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதை கட்டாயமாக மிஸ் பண்ணக்கூடாது. குழந்தைங்க போனால்
அந்த இடத்த விட்டு வரவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. அந்த வீடியோவை அடுத்த இதில் போடுறேன். சின்ன ஒண்டர்லா அப்படின்ற சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல கேம் ஏரியா 60,000 ஸ்கொயர் ஃபீட்டில் செஞ்சுருக்காங்க. எல்லாமே இருக்குங்க, ரொம்ப பக்காவாக இருக்குது. அடுத்த வீடியோவில் தவறாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.